Good afternoon, students. லாஸ்ட் மாடியூல் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்லைன் எலிமெண்ட் பற்றி என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா பார்த்துருப்போம். இந்த இன்லைன் எலிமெண்ட் வந்து என்ன செய்யும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருப்போம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இதில் என்னென்ன அட்ரிபியூட்லாம் உபயோகப்படுத்தலாம் இந்த இன்லைன் எலிமெண்ட்டில் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ அதுக்குரிய சின்டாக்ஸும் பார்த்துருப்போம். அப்புறம் வந்து என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா புதுசாக ஒரு அட்ரிபியூட் பார்த்துருப்போம். என்ன அட்ரிபியூட் பார்த்துருப்போம் அப்படின்னா கிளாஸ் அட்ரிபியூட் பற்றி என்ன செஞ்சுருப்போம் பார்த்துருப்போம். எந்த மாதிரி வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருப்போம் பார்த்துருப்போம். ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து என்ன செஞ்சுருப்போம் நம்ம வந்து பார்த்துருப்போம். சரியா? இந்த கிளாஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஐடி அட்ரிபியூட்டை பற்றி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஐடி அட்ரிபியூட்னா என்ன, இதை தவிர அதை யூஸ் பண்ணி இது வரைக்கும் நம்ம சில எலிமெண்ட்டை யூஸ் பண்ணாமல் ஒரு ப்ரோக்ராம் சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். இந்த மாடியூலில் அதை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஐடி அட்ரிபியூட்னா என்ன சார்? ஒரு எலிமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ஒரு நம்பரோ நேமோ என்ன செய்யணும், கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த ஐடி அட்ரிபியூட்டை இங்கே எதுக்காக யூஸ் பண்ணுற போகிறோம் அப்படின்னா ஒரு HTML எலிமெண்ட்டை வந்து என்ன செய்ய போகிறோம், அதுக்கு வந்து ஒரு யூனிக் ஐடி வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அது நம்பராக இருக்கலாம் அல்லது நேமாக இருக்கலாம். வேற எங்கே சார் இந்த ஐடி அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டைல் ஷீட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஸ்டைலை டிக்ளேர் பண்ண போகிறோம். எப்படி தான் டிக்ளேர் பண்ணுவோம் அப்படிங்கிறத என்ன செய்வோம் அடுத்து வரக்கூடிய ப்ரோக்ராமில் பார்ப்போம். எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம இது போன மாடியூலில், இருந்தாலும் அடுத்து பார்ப்போம். இந்த ஐடி வந்து எப்படி எழுதுறது, வாட் இஸ் த ரூல் ஃபார் ரைட்டிங் அண்ட் ஐடி? ஸோ த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஷுட் பி அ ஹேஷ் கேரக்டர். நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, இதுக்கு பேர் தான் ஹேஷ் கேரக்டர்னு சொல்கிறோம். சரிங்களா? இதுக்கு அடுத்து என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ஒரு நேம் கொடுத்துருக்கணும். என்ன நேம் அப்படின்னா ஐடி நேம்னு என்ன செய்கிறோம் நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேயா? இதை தாண்டி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டைல் ஷீட்டில் என்ன செய்ய போகிறோம், டிக்ளேர் பண்ண போகிறோம். ஒன்றுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்க போகிறோம். எதுக்குள்ளே கொடுப்போம், இந்த இருக்கு இல்லையா, இந்த பராந்தசிஸ் கடையில் கொடுப்போம். இந்த பராந்தசிஸ்னா என்னங்கிறத சொல்லியிருக்கேன், திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். இட்ஸ் அ கர்லி பிரேசஸ். என்ன செய்வோம் அப்படின்னா கர்லி பிரேசஸ்ன்னு என்ன செய்கிறோம் நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ஐடி அட்ரிபியூட்டுக்கு எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். வாட் இஸ் த ரூல் அப்படிங்கிறத என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம். ஸோ ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து என்ன செய்வோம் பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ டாக்குமெண்ட் டைப் கொடுத்துட்டேன். என்ன டைப்பாக இருக்குது, HTML இருக்குது. HTML எலிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹெட் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டைல் என்ன செய்யப்படுறோம், இந்த இடத்துல ஸ்டைல் டேக்ல என்ன செஞ்சுட்டு இருக்கேன் யூஸ் பண்ணுறேன். ஓகேயா? ஓகே. ஸோ ஸ்டைல் டேக்ல நான் என்ன செய்யணும், இந்த இதுக்கு வந்து ஒரு ஐடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஐடி பாருங்க எப்படின்னா கேரக்டர்ல ஆரம்பிக்கணும். இட் ஷுட் ஸ்டார்ட்ஸ் வித் த ஹேஷ் கேரக்டர். ஆரம்பிச்சிருக்கா? அப்புறம் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு ஐடி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஐடி நேம் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன் திஸ் கேஸ் மை ஹெடர் இஸ் த ஐடி which is preceded by a hash character. Okay, so these are the curly braces. Okay, so within this curly braces என்னென்ன பார்க்குற போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். எதெல்லாம் டிக்ளேர் பண்ண போகிறோம், பேக்ரவுண்ட் கலர் வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம், டெக்ஸ்ட் கலர் டிக்ளேர் பண்ண போகிறோம், பேடிங். ஸோ இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன மாடியூலில், கண்டென்ட்டுக்கும் செல்லுக்கு இடையில் உள்ள ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டெக்ஸ்ட் அலைன். ஓகே, டெக்ஸ்ட்டை வந்து எந்த மாதிரி அலைன் பண்ணணும், லெஃப்டில் இருக்கணுமா ரைட்டில் இருக்கணுமா இல்லை சென்டரில் இருக்கணுமா அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றுக்கும் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். லைட் ப்ளூன்னு ஒன்று கொடுத்துருக்கேன், பிளாக் கொடுத்துருக்கேன். பேடிங் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கேன் கொடுத்துருக்கேன், தட் இஸ் 40 பிக்சல்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் அப்படியே அலைன் பண்ணணும், சென்டரில் அலைன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ரைட்டா? ஷேர். அப்போ அதுக்கடுத்து என்ன சொன்னோம், ஸ்டைல் டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஹெட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஸ்டைல் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அடுத்து இதில் பாடியில் என்னென்ன கண்டென்ட் இருக்கணும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் எப்படிங்கிற சொல்லிட்டோம், லைட் ப்ளூ சொல்லியாச்சு. பாடி பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட் ப்ளூ கலராக இருக்கணும். டெக்ஸ்ட் கலர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பிளாக்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ பாடியில் நம்ம என்னென்ன எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத என்ன செய்வோம் பார்ப்போம். இந்த கொடுத்துருக்கேன்னா பாடி கொடுத்துட்டேன். இதில் வந்து நான் ஒரு ஹெட்டிங் எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா ஐடி அட்ரிபியூட்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். என்ன செஞ்சேன், ரெண்டாவது டைப்
எலிமெண்ட்டாக கொடுத்துருக்கேன், ஹெட்டிங் எலிமெண்ட்டாக கொடுத்துருக்கேன், H2 கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்து பேராகிராஃப் டேக் வந்து கொடுத்துருக்கேன் அல்லது பேராகிராஃப் எலிமெண்ட் கொடுத்துருக்கேன். இதில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அது ஒரு கண்டென்ட் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன ஐடி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். மை ஹெட்டர் இஸ் த ஐடி அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகே. இது வந்து நார்மலாக என்ன செய்கிறோம், இந்த H2 வந்து ஐடி அட்ரிபியூட்டுங்கிறத பிரிண்ட் பண்ணிடும், சந்தேகமே இல்லை. ஹெட்டிங்காக இருக்கும், இந்த பேராகிராஃப் அப்படி இதான செய்யும், டிஸ்பிளே ஆகும். ஸோ டிஃபால்ட்டாக எப்படி பேராகிராஃப் எலிமெண்ட்டில் உள்ள கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணும் அது ஆகிடும். சரியா? இதில் பாருங்கள், இந்த H1 கொடுத்துருக்கேன், திஸ் இஸ் அனதர் ஹெட்டிங் எலிமெண்ட். அதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஐடி கொடுத்துருக்கேன். சரியா? இந்த ஐடி எங்கே சார் இருக்குது, இந்த கொடுத்துருக்கேன். ஐடி வந்து என்ன பேர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். மை ஹெட்டர் இஸ் த ஐடி. ரைட்டா? ஸோ வாட் ஷுட் ஐ டிஸ்பிளே இன் திஸ் ஹெட்டிங் எலிமெண்ட், தட் இஸ் மை ஹெட்டருங்கிறத எனக்கு என்ன செய்யணும், டிஸ்பிளே ஆகணும். ஸோ இந்த ஹெட்டிங் டெக்ஸ்ட் வந்து எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, கலர் வந்து பிளாக்காக கொடுத்துருக்கோம். இருக்கா? கலர் வந்து பிளாக்காக இருக்கு. பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், லைட் ப்ளூவாக இருக்கணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கோம், சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ பாடி டேக் க்ளோஸ் பண்ணிட்டேன், HTML டேக் என்ன செஞ்சுட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கு அவுட்புட் எப்படி சார் வரும், அவுட்புட் வந்து எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இது வந்து நம்ம கொடுத்த H2, அதாவது ஹெட்டிங் டேக் 2ல் கொடுத்த எலிமெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம், ஐடி அட்ரிபியூட்னு கொடுத்துருக்கோம். எங்கே சார் இருக்குது பார்க்கணும் அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், ஐடி அட்ரிபியூட் இருக்கா? ஓகே. அடுத்து பாருங்கள், இது வந்து பேராகிராஃப் டேக்கில் கொடுத்தது. ஒரு எலிமெண்ட்டை எப்படி ஸ்டைல் பண்ணுறோம், ஐடி கொடுத்து ஸ்டைல் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரியா? ரைட்டு. இங்கே பாருங்கள், அடுத்து என்ன கொடுத்துருக்கோம், ஐடி கொடுத்துருக்கோம். மை ஹெடருங்கிற ஐடி வந்து என்ன செஞ்சுருக்கோம், இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கலர் எல்லாமே என்ன செய்யணும், இந்த ஹெடருக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா அப்ளை பண்ண போகிறோம் டிக்ளரேஷனை. சரியா? ஓகே. நல்லா பாருங்கள், பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்குது, இதில் ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். ஓகேயா? இந்த கலர் பாருங்க, ஹெட்டிங் கலர் என்ன கொடுத்துருக்கோம், பிளாக்காக கொடுத்துருக்கோம் இல்லையா? பேடிங் எவ்வளோ இருக்கணும், 43 பிக்சல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே. இந்த ஹெட்டிங்கை எப்படி அலைன் பண்ணியிருக்கோம், டெக்ஸ்ட் எப்படி அலைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சென்டர் அலைன் கொடுத்துருக்கோம். என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா சென்டராக எனக்கு என்ன செய்யணும், அலைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அலைனாக இருக்கா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஓகேயா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன செஞ்சுருப்போம், அதாவது இந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா ஐடி அட்ரிபியூட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம வந்து சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்ப்போம். அதாவது HTML என்னென்ன எலிமெண்ட்டெல்லாம் இருக்குன்னு அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஏற்கனவே வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து எழுதியிருப்போம், அங்கங்கே கோடிங்கில் என்ன செஞ்சிருப்போம், கொடுத்துருப்போம். ஸோ இந்த 2 சாம்பிள் ப்ரோக்ராம்லையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான டேக் யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் ஃபார்ம் டேக் அண்ட் லேபிள் டேக், அல்லது ஃபார்ம் எலிமெண்ட் அல்லது லேபிள் எலிமெண்ட் சொல்கிறோம். ரெண்டையுமே என்ன செய்கிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணி இந்த 2 ப்ரோக்ராம்லையும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்ம் எதுக்கு சார் யூஸ் பண்ணுறோம், ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மாடலில் சொல்லியிருக்கேன். ஃபார்ம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், we should collect the data from the user. கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு எங்கே அனுப்போம், ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சர்வருக்கு அனுப்போம் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி. இந்த லேபிள் டேக் எங்கே இதுக்கு சார் கொடுத்துருக்கோம், இந்த ஃபார்முக்குள்ளே தான் கொடுக்குறோம். ஸோ என்ன டைப் ஆஃப் லேபிள் கொடுக்க போகிறோம், இந்த இடத்துல நான் என்ன செஞ்சுருக்கேன், செலக்ட் கலருங்கிறது ஒரு லேபிளாக கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இந்த லேபிளுக்குள்ளே என்ன இருக்கணும், என்ன டைப் ஆஃப் கலர் இருக்கணும், அதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன், இன்புட்டாக வாங்க போகிறேன். ஸோ அதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இன்புட் டேக் யூஸ் பண்ணுறோம். சரியா? இன்புட் டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். இன்புட் கொடுத்து டைப் கொடுக்கணும். சரியா? ஸோ என்ன கலர், டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு கலர் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கலருக்கு என்ன கொடுத்துருக்கேன், மை கலர்னு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா பேர் கொடுத்துருக்கேன். ஓகேயா? சரி. இந்த லேபிள் டேக் ரெண்டுமே என்ன செஞ்சிட்டோம், க்ளோஸ் பண்ணியாச்சு. ஃபார்ம் டேக் என்ன செஞ்சிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம். பாடி டேக்கையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். HTML டேக் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டோம். இன்னொன்று பாருங்க, இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். HTML லாங்குவேஜ் இஸ் ஈக்குவல் டு EN கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா டாக்குமெண்ட் டைப் வந்து HTML இருக்கும் அப்படின்னு கொடுத்துப்போம். இதில் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். வேற ஒன்றும் கிடையாது. இதில் உள்ளதுக்கும் மற்ற ஸ்லைடில் உள்ளதுக்கும் இது ஒன்று தான் வித்தியாசம். அதில் வந்து டாக்குமெண்ட் டைப்னு கொடுத்துருப்போம். இதில் வந்து என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத என்ன செஞ்சிருப்போம், கொடுத்துருப்போம். சரிங்களா? சரி. ஸோ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன சார் வரும், ஆக்சுவலாக இந்த லேபிள் கலர் வரும். டிஃபால்ட்டாக ஒரு கலர் இருக்குது, என்ன அப்படின்னா பிளாக் கலர் இருக்கும். சரியா? பாப்பா எப்படிங்கிறது இருக்கு பாருங்க, திஸ் இஸ் த லேபிள்.
ஃபார்மில் நம்ம கொடுத்த லேபிள் வந்து என்னது அப்படின்னா செலக்ட் கலர். ஸோ டிஃபால்ட்டாக என்ன கலர் இருக்கு அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு கலர் கொடுக்குறோம், இல்லை டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு கலர் இருக்கும். இப்போ நம்ம கலர் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன செய்யும், இந்த கலர் பேலட் வந்து இருக்கும் நிப்பாட். இந்த கலர் பேலட் வந்து என்ன செய்யும், டிஸ்பிளே ஆகும். எதுக்கு அப்படின்னா இந்த கலர் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கா என்ன செஞ்சுக்கலாம், அடுத்து வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இங்கே பிளாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன செய்யுது அப்படின்னா இந்த பிளாக் கலர் வந்து இங்கே இருக்குது. இப்போ நான் இது செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணால் என்ன இருக்கும், இதில் வந்து எல்லோ கலர் இருக்கும். அது மாதிரி இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ளூ கலர் இருக்கும். ஸோ நமக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்த ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இதே தான் கலருக்கு பதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மந்த்து பார்க்க போகிறோம். எனக்கு கரண்ட்டாக என்ன மந்த் வேணும், எந்த வருஷம் அப்படிங்கிறத நான் டிஸ்பிளே பண்ணோம். இல்லை எனக்கு கரண்ட் மந்த்துக்கு என்ன செய்யணும், அந்த கேலண்டர் மாதிரி எனக்கு கரண்ட் மந்த்துடைய கேலண்டர் மாதிரி வேணும் அப்படின்னா என்ன செய்கிறோம், இந்த ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்கள், ஃபார்ம் கொடுத்துருப்பேன், லேபிள் கொடுத்துருப்பேன், மந்த்தை மட்டும் என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னா லேபிளாக கொடுத்துருக்கேன். இதுதான் எனக்கு லேபிள். எந்த மந்த்தை செலக்ட் பண்ண போடுறோம் அது வந்து மந்த்னு கொடுத்துட்டேன். இன்புட் டைப் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், மந்த்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா மை மந்த்னு என்ன செஞ்சுருக்கேன், இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சரிங்களா? போன கேஸில் வந்து என்ன செஞ்சிருப்போம், கலர் கொடுத்துருப்போம், கலருக்கு ஒரு நேம் கொடுத்துருப்போம். இந்த கேஸில் என்ன செஞ்சிருக்கோம், இந்த ப்ரோக்ராமில் மந்த்து கொடுக்குறோம், என்ன மந்த்து அப்படிங்கிறது பேர் கொடுத்துருவோம். சரியா? ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன மாதிரி சார் எனக்கு வந்து அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம்க்குரிய இது. ஸோ மந்த்னு கொடுத்துருக்கோம். இதில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா செலக்ட் மாதத்தை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா செலக்ட் பண்ண போகிறோம். சரியா? செலக்ட் மந்த் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கோம், கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா இதில் வந்து மந்த்தை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், இப்போ ப்ரெசென்ட்டாக என்ன மந்தில் இருக்கோம், ஆகஸ்ட்டில் இருக்கோன்னு சொல்லியிருக்கேன். எது யூஸ் பண்ணி, இந்த கீ யூஸ் பண்ணி ஆகஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். எந்த இயர் அப்படிங்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கேலண்டர் மாதிரி என்ன செய்யுது, நம்ம கேலண்டர் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மந்த் வந்து எனக்கு என்ன சொன்ன, எந்த மந்த்துங்கிறத டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. சரிங்களா? புரிஞ்சுதா எப்படின்னு கொஞ்சம் நல்லா பாருங்கள். நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோங்கிற மட்டும் பார்த்துருங்க. இன்புட் டைப் என்னவா இருக்கணும், மந்த்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அது மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்கேன். லேபிள் இது வந்து மந்த்து என்ன கொடுத்துருக்கோம், மை மந்த்னு கொடுத்துருக்கோம். ஸோ மை மந்தில் எந்த மந்த் வேணும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கோம், நம்ம வந்து இந்த அவுட்புட்டில் வந்து என்ன செஞ்சுருக்கோம், இங்கே வந்து நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னுடைய வசதிக்காக ப்ரெசன்ட் மந்த் கொடுத்துருக்கேன். இயர் வந்து 2020 என்ன செஞ்சுருக்கேன், இந்த கேஸில் கொடுத்துருக்கேன். ஓகேயா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா இது நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டில் கடைசி மாடியூல். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், எல்லா டாப்பிக்கும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நான் மேக்ஸிமம் நம்ம மெட்டீரியல் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா கொடுத்துருப்போம். இந்த மெட்டீரியலுக்கு வந்து பேக்கில் எதுலேருந்து எடுத்திருக்கோம், எதை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா HTML5 அப்படிங்கிற ஒரு இணையதளத்தில் என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னா பார்த்துருப்போம். மெட்டீரியல் எல்லாமே கிட்டத்தட்ட அதுலேருந்து எடுத்தது. ப்ரோக்ராம் மட்டும் சில இடத்துல மாற்றங்கள் இருக்கும். சரியா? அதை கொஞ்சம் தயவுசெய்து என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சரியா? ஸோ இதில் அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னா இதுக்கு ஒரு அசைன்மெண்ட்டோ டெஸ்ட்டோ என்ன செய்வோம் வைப்போம். அது வந்து என்ன செய்வோம், அடுத்த இதில் வந்து என்ன செய்வோம், நம்ம அடுத்த மாடியூலில் என்ன செய்வோம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ.